நீட்டை நிறுத்திடுவேன், நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உதயநிதி வந்து சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து பண்ணணும்னு, நமக்கு தலைவருக்கு தெரியும். அதை சொன்னா கூட இந்த ஆட்சியாளர்கள் பாருங்க, எதுவுமே சொந்த புத்தியும் கிடையாது. நம்ம கிட்ட கேட்கறாங்க, அது எப்படி பண்ண சொல்லுங்க, ரகசியத்தை சொல்லுங்க. ஒரே ஒரு ரகசியம் தான், அந்த ரகசியத்தை நான் இப்ப சொல்லிடுறேன். கொஞ்சமாச்சு வெக்கம், மானம், சூடு, சொரணை, மாணவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, மக்கள் நல்லா இருக்கணும், தமிழக மக்களோட உரிமைகள் பறிபோக கூடாது அப்படின்னு நினைச்சா மட்டும்தான் போதும். அது நம்முடைய தலைவர், அந்த ஆளுமை திறன் நம்முடைய தலைவர் தான் இருக்கு. நீ எங்க வேணாலும் நடத்தி காட்டலாம். பெரியாருடைய மண் தமிழ்நாடு என்பதை புரிந்து கொண்டால் உங்களை ஓட ஓட விரட்டுவோமே தவிர இங்க நீட் நடக்காது. நீட்டை மாத்த முடியாது, வந்துருச்சு, இனிமேல் என்ன செய்ய முடியும் என்று கேள்விகள் எழலாம். இது தமிழ்நாடு. எந்த சரித்திரத்தையும் நீங்க போட்ட மனுநீதி சாஸ்திரத்தையே மாற்றி காட்டிய தமிழ்நாட்டுல எங்களால நீட்டை மாத்த முடியாது. நீட் விவகாரத்துல நம்ம ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம், நீட் வேணாங்கிறதா நம்மளுடைய எண்ணம். இப்ப தர்மேந்திர பிரதான் பதவி விலகலனாலும் நமக்கு வந்து தேவை நீட் வேணாங்கிறது. இப்ப இந்த தேர்வுல தவறு நடந்திருக்கா? ஆமா, தவறு நடந்திருக்கு. இப்ப நடந்திருக்கா? இல்ல, கடந்த 3 வருடமா 4 வருடம் நடந்துட்டு இருக்கு. இதற்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு மன்னிப்பு கேட்கணும். ஏன்னா இது மொத்தமாக ஒன்றிய அரசு முழுவதும் இதுக்கு மன்னிப்பு கேட்க முடியும். ஏன்னா எத்தனையோ ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மாணவர்கள் அவர்கள் வந்து கஷ்டப்பட்டு எழுதின பரீட்சையில தவறு நடந்திருக்குன்னா அதற்கு கண்டிப்பாக ஒன்றிய அரசு மன்னிப்பு கேட்க வேண்டும். அது இல்லாமல் இந்த தேர்வே வந்து இவ்வளவு குளறுபடினாலும் நடக்க தேவையில்லை. இந்த தேர்வே வேண்டாங்கிறது தான் எங்களுடைய நிலைப்பாடு. தமிழக வெற்றி கழகம் நிலைப்பாடு. இதுல அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் அமைதியா நடந்த போராட்டத்துல அவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நம்மளுடைய கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சிருக்கோம். அதே தமிழ்நாட்டுல அங்க எல்லா இடத்துலயும் மதுரையில திருப்பூர்ல மட்டும் ரயில் மறியலில் ஈடுபட்டாங்க. அங்க காவல்துறையும் பதட்டம் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க அறிவிக்காமல் ரயில் மறியலில் ஈடுபட்டாங்க. அங்க எலக்ட்ரிக்கல் வயர்ஸ், எலக்ட்ரிக்கல் பென்சிங் இருக்கு. அது இல்லாமல் ரயில்கள் வழித்தடங்கள், மாணவர்கள் பாதுகாப்பு கருதி அவங்க வந்து அவங்கள உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. அதை தவிர்த்து வேற எங்கேயுமே மாணவர்களுக்கு எங்கேயுமே மாணவர்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பையும், ஏன்னா எல்லா இடத்தையும் ஒரு சில பேர் ஒன்று அங்க டெல்லியில் நடக்கிற மாதிரி நீட்டை சீரமைக்கணுன்றாங்க. ஒரு சில பேர் அவங்களுக்கு ஒவ்வொரு கோரிக்கையில போராட்டம் நடத்துறாங்க. பட் எங்கேயுமே மாணவர்களுடைய போராட்டத்திற்கு, அமைதியான முறையில் நடக்கும் போராட்டத்திற்கு காவல்துறை பாதுகாப்பும் அவங்களுக்கு அனுமதியும் எல்லா இடத்துலையும் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே தடை செய்யுது. எல்லா இடத்துலையும் அனுமதி கொடுத்துருக்காங்க. மெரினால போராட்டங்கள் நடத்தக்கூடாது, கோர்ட்லயே ஆர்டர். ஸோ அதனால அதுல வந்து அனுமதிக்க முடியாது. இன்னொன்னு, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கும் பகுதிகளில் எப்பயுமே போராட்டத்திற்கு எங்கேயுமே அனுமதி இடையூறு இல்லாத பகுதிகளில் காலகாலமா எங்க நடந்துட்டு இருக்கோ அந்த இடத்துலதான் அரசு எப்படி நடத்தணுமோ அதான் நடத்தணும். திமுக இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க வேண்டாம். 5 வருஷமா நீங்க என்ன பண்ணீங்க? நீட்டை நிறுத்திடுவேன், நீட்டுக்கு ரகசியம் இருக்குன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம உதயநிதி வந்து சொன்னாரு. கொஞ்சம் கூட நீங்க சொன்ன வார்த்தைக்கு கேட்டா அதுக்கு இப்போ வரைக்கும் பதில் இல்லை. நாங்க வந்து நீட்டை நிறுத்துறதுக்கு இல்ல நீட்டை உடனே ஒரே கையில் தான் நிறுத்தும், அதுக்கு ஏற்ற ரகசியம் இருக்குன்னாரு. தெரிஞ்சு பேசினாலும் தெரியாம பேசினா, ஆனா இப்போ வரைக்கும் தெரியும் உதயநிதிக்கு பார்லிமெண்ட்லாம் என்னன்னு தெரியாது, சட்டம்னா என்னன்னு தெரியாது, ஒரு தேர்வு எப்படி நடத்தப்படுது, அதை எப்படி நிறுத்தணும் கூட தெரியாம ஒரு ஜெயிச்சு வந்து இன்ன வரைக்கும் பண்ணிட்டு இருக்காரு. திமுக வந்து நீட்டு பத்தி பேசுறதுக்கு அருகதையே கிடையாது. இது வரைக்கும் ஆக்கப்பூர்வமும் எதுவும் செய்யல. நீட்ல கண்டிப்பாக ஒன்றிய அரசு அவர்கள் பார்லிமெண்ட்ல இந்த சட்டப்பூர்வமா நிறைவேற்ற நீட்டு தேவையில்லைங்கிற எங்களோட இது. மாணவர்களுடைய போராட்டத்துல போய் தேவையில்லாமல் ஸ்டிக்கர் ஒட்டினால் அசிங்கப்பட்டு தான் வருவாங்க திமுக. கண்டிப்பா வந்து, ஏன்னா இதை மாணவர்கள் அங்கங்கே அவர்களுடைய புரிதலுக்கு ஏற்று அவங்க அங்கங்க வந்து ஒரு சில பேர் டெல்லி ஆதரிச்சு பண்றாங்க, ஒரு சில பேர் அவங்களுக்கு நீட்டு வேண்டாங்கிறாங்க. அவங்களுக்கு தேவையில்லாமல் இவர்கள் அரசியல் செய்ய எதுவும் இல்லைன்றக்காக மாணவர் போராட்டத்தை போய் அசிங்கப்படுத்த வேண்டாம். அங்கங்க போய் இந்த மாதிரி போய் அசிங்கப்பட்டு வர வேண்டாம். இதை பத்தி நீட்டை பத்தி பேசுறதுக்கு திமுகவுக்கு எந்த அருகதையும் கிடையாது.